டைரக்டர் வெங்கட் பிரபு இவர் 2010 டைரக்ட் பண்ண ஒரு படம் தாங்க கோவா. இந்த படம் மட்டும் 2010 ரிலீஸ் ஆகாம இப்ப 2025 ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா வேற லெவல்ல இந்த படம் ஹிட் ஆயிருக்குங்க. ஏன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். ஆக்சுவலா எல்லா பசங்க கேங்லயும் ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மச்சான் எப்படியாவது இந்த லீவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவா போயிடா அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டே இருப்போம். ஆனா இப்ப வரைக்கும் போன பாடு கிடையாது. சேம் இதே பேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேம்ஜி, ஜெய், வைபவ் இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கோவா கிளம்பி போயிருப்பாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாரு. படத்துல இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்போமோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. வைபவ் வந்து பாத்தீங்கன்னா பிளே பாய் மாதிரி இருப்பாரு. ஜெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொண்ணை லவ் பண்ணி ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் தாட்ல இருப்பாரு. பிரேம்ஜி பார்க்க அட்டா இருப்பாரு, ஆனா குட் ஃபிகரை வந்து கரெக்ட் பண்ணிடுவாரு, ஃபாரின் ஃபிகரே கரெக்ட் பண்ணிடுவாரு. நம்ம செட்லயுமே அப்படிதாங்க. நம்ம கூட இருக்க ஒருத்தன் பிளே பாயா இருப்பான், இன்னொருத்தன் பார்க்க சுமாரா இருப்பான், நான் சூப்பரான ஃபிகரை கரெக்ட் பண்ணிடுவான். நாம வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண முடியாது அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். சேம் அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம், எல்ஜிபிடி இந்த கான்செப்ட 2010 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருப்பாரு. படத்துல சம்பத் குமார், அரவிந்த் இவங்க 2 பேருமே ஜென்ஸ், 2 பேருமே லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இடையில வேற பிரேம்ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ்க்கு இடையூறா இருக்க மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு கான்செப்ட் இப்பெல்லாம் வந்தது கண்டிப்பா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா 2010 வந்தனால யாருக்குமே அது புரியாமையே போயிடுச்சு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு வேற மாதிரி மியூசிக் போட்டிருப்பாருங்க. இப்போ வரைக்குமே இந்த படத்துல இருக்க எந்த பாட்டு கேட்டாலுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ஜி, ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஜி, அந்த மாதிரி வேற லெவல்ல மியூசிக் போட்டிருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியூ அந்த மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வெங்கட் பிரபு அப்பயே ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிருப்பாருங்க. படத்தோட எண்ட்ல நம்ம சிம்பு வந்திருப்பாரு. சிம்பு வந்து பாத்தீங்கன்னா மன்மதன் கெட்டப்ல வந்து ஸ்னேகாவை ஏமாத்துற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. சோ மன்மதையும் கோவாவையும் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் எல்லாம் பண்ணிருப்பாரு, ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வெங்கட் பிரபு அப்பவே பண்ணிட்டாருங்க. இதுதாங்க சொல்றேன், 2010 வந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வார வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா